போராட்டம் எதுக்காக, அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம், நான் கலையரசி ராஜேஷ். இந்த போராட்டம் எதுக்காகனா 3 நாளைக்கு முன்னாடி 5 குழந்தைகள் செய்யப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு குழந்தை இறந்து இருக்கு. 2 குழந்தைன்னு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை தான் இறந்து இருக்கு. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வடநாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறாங்க. வடநாட்டை சேர்ந்தவங்களோ அவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களோ எனக்கு இல்லை, அதுவும் ஒரு உயிர் தான். அந்த வயசில் எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, என் தங்கச்சியுடைய குழந்தைக்கு அதே வயசு தான். அந்த குழந்தைய பார்க்கங்கொள்ள எனக்கு ஃபுல்லாகவே என்னுடைய குழந்தை அங்கே படுத்துட்ருக்க மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் வீட்டில் இருந்தேன்னா ஒரு தாயே கிடையாது. இதை நான் முன்கொண்டு வந்ததுக்கு காரணம் இது ஒரு நியாயம் வரணும். சட்டத்தில் மரண தண்டனை இருக்குது, ஆனால் அதை நிறைவேற்றலை. இன்னும் அதை நிறைவேற்றணும், அதுக்காக தான் இந்த போராட்டம். அரசு இப்போ எடுத்துட்டு இருக்க நடவடிக்கை எந்த அளவு இருக்கு? அரசு நடவடிக்கை எடுத்தாக்கா நான் இங்கே நிற்க வேண்டிய வேலையே இருக்காது. அரசு எந்த நடவடிக்கை எடுக்காததுனால தான் இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்கேன், நான் போராடிட்டு இருக்கேன். சிங்கப்பெண்கள்னு ஒரு படையை உருவாக்கியிருக்காங்க. சிங்கப்பெண்கள் படை உருவாக்குனது ஒரு 10 நாள் தானே ஆகுது. சிங்கப்பெண்கள் படையை உருவாக்குனதுக்கு அப்புறம் தானே இப்போ 5 வன்கொடுமை நடந்திருக்கு, அதில் ஒரு குழந்தை இறந்துருக்கு. அங்கே சிங்கப்பெண் உருவாக்கல, ஆனால் நடந்திருக்குல்ல, உருவாக்கியும் தானே நடந்திருக்கு. அந்த சிங்கப்பெண் திட்டத்தை இவர் அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறமா தானே அதிகரிச்சிருக்கு. சிங்கப்பெண் முதல்ல எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தெரிஞ்சுக்கணும். சிங்கப்பெண் திட்டன்றது ஒரு வீட்டுக்கு ஒரு சிங்கப்பெண் திட்டத்தை ஒரு போலீஸை கொடுக்க மாட்டாங்க, ஒரு தெருவுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஊருக்கு சும்மா அந்த நம்ம பெட்ரோல் வண்டி போகிற மாதிரி அந்த பெண்களை கொடுத்துருக்காங்க. அவங்க எத்தனை பேர் போய் இந்த அநியாயம் நடக்கிறத போய் நிறுத்த முடியும்? சரி, எத்தனை பெண்களை சிங்கப்பெண் திட்டத்தில் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது? ஒவ்வொரு வீட்டுக்கும் சிங்கப்பெண் திட்டத்தை கொடுக்க முடியுமா உங்களால்? சிங்கப்பெண் திட்டம் கொடுத்துருக்கீங்க, அதை மற்றவங்க எதிர்க்கிறாங்க வரவேற்கிறாங்கன்றதை பற்றி நான் பேசலை. இது ஒரு சந்துக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போய் பண்ணுறதை போய் எல்லாருமே தடுக்க முடியாதுண்ணா. சட்டம் மட்டும்தான் தடுக்க முடியும். சட்டம் கொடுக்குற தண்டனையால் மட்டும்தான் தடுக்க முடியும். நீங்கள் 1000 சிங்கப்பெண் போட்டாலும் சரி, சிறுத்தை பெண் திட்டம் போட்டாலும் சரி, எந்த பெண் திட்டம் போட்டாலும் சரி, சட்டம் கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா தான், அதை நிலைநிறுத்தினீங்கன்னா தான் இந்த குற்றங்கள் குறையுமே தவிர எத்தனை திட்டங்கள் போட்டாலும் இந்த குற்றங்கள் குறையாது. முதல்ல கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். ஐயா சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சிங்கப்பெண் திட்டம் போட்டாக்கா நிறைவேறமானா நிறைவேறாது. நீங்க முதல்ல மரண தண்டனை இருக்குல்ல, அதை நிலைக்கு கொண்டு வாங்க ஃபர்ஸ்ட். கோரிக்கை என்ன இருக்கு? என்னுடைய கோரிக்கை அதுதானா. நான் எந்த இடத்துல போய் கேட்டாலுமே மரண தண்டனை இருக்குன்றீங்க, ஆனா அதை நிறைவேற்றினீங்களா? எத்தனை பேருக்கு நிறைவேற்றிருக்கீங்க? அந்த குழந்தை இறந்திருக்க வேண்டிய வேலை இல்லை, நம்ம பேச வேண்டிய வேலை கிடையாது. இதுவே நீங்க நிறைவேற்றிருந்தீங்கன்னாக்கா குற்றங்கள் குறையப்பட்டிருக்கும். குற்றங்கள் குறையல, இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டோம். அந்த எங்கேயோ கேள்விப்படும் போது அந்த 7 பேர் அந்த கோவில்ல வச்சு ஒரு குழந்தைய அவனுங்களை மரண தண்டனைக்கு நீங்க உட்படுத்தி இருந்தீங்கன்னா, அவனுங்களுக்கு அந்த தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த 3 வயசு குழந்தைக்கு நடந்திருக்காது அநியாயம். நீங்க எங்க தடுத்து நிறுத்தணுமோ அங்க தடுத்து நிறுத்தல, அதுதான் அதோடைய விளைவுகள் தான் இன்னைக்கு இங்க நின்று இருக்கு. இன்னைக்கு இந்த 3 வயசு குழந்தைங்க, இதுக்கப்புறம் எத்தனை குழந்தைங்க வரும்? கேட்க மாட்டீங்க. ஆளுங்கட்சி ஆண்டு இருக்கீங்க, எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க, எல்லாமே செய்றீங்க. 65 ஆண்டு நீங்க தாங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. உங்களால கொண்டு வர முடியலையா உங்களால அந்த திட்டத்தை? கேள்வி அதுதான். நீங்க ஏன் அதை நடைமுறைக்கு கொண்டு வரல? நடைமுறைக்கு கொண்டு வரந்தே கண்டிப்பா இந்த கொடுமை நடந்திருக்காது, குற்றங்கள் குறைஞ்சிருக்கும். நான் ஃபுல்லா ஒழிஞ்சிரும்னு சொல்லலை. நீங்க ஒரு தண்டனை கொடுத்தீங்கன்னாக்கா அது குறையும், இன்னொருத்தருக்கு கொடுத்தாக்கா குறையும், இன்னொருத்தருக்கு கொடுத்தாக்கா நிறுத்தப்படும். இது உண்மையா இல்லையா? ஒரு தாயா என்னுடைய வேண்டுதல் அதுதான். அப்படி இல்லையா, ஆணும் இந்த அளவுக்கு அந்த குழந்தை உயிரம் போய் உயிரிழந்திருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர் கொடுத்துருக்காங்க போஸ்ட்மார்டம் இதுல. அப்ப அதுக்கு உண்டான உறுப்பு எது? ஆணும். இந்த மாதிரி தண்டனையை கடுமையாக்குங்க. இப்ப இன்னைக்கு வரைக்குமே அரசாங்கம் இதனால என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? போக்சோன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு என்ன போக்சோன்றதுக்கு என்ன சட்டம்? 1 வருஷத்துக்கு உனக்கு ஜாமீன் கிடையாது, உனக்கு எந்த ஒரு வக்கீலும் கிடையாது, இவ்வளவுதானே போக்சோ. இது தண்டனையா? அதுலயே இன்னொன்னு கொண்டு வந்திருக்கீங்க, பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. சொந்த வீடா இருந்தாலும் வாடகை இருந்தாலும் காலி பண்ணிட்டு போயிடணும்ன்றீங்க. அப்ப அந்த இடத்துல இருப்பான், பாதிக்கப்பட்ட நாங்க அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிட்டு போயிடணுமா? இதான் போக்சோவா? இது நியாயமான தண்டனையா? இது நியாயமான விதிமுறைகளா? இதுதான் உங்க விதிமுறைகளா?
அப்ப கூட நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்லியிருக்கணும், இந்த போக்சோ தண்டனையில வந்து பாதிப்பு ஏற்படுத்தியவன் சொந்த வீடா இருந்தாலும் வாடகை வீடா இருந்தாலும் இந்த இடத்த விட்டு போகணும், இந்த நாட்டை விட்டு போகணும், எங்கன்னா போய் வாழணும், நீங்க அந்த வார்த்தை உங்களுக்கு வரலையே. பாதிக்கப்பட்ட நாங்க தானே போகணும் நீங்க சொல்றீங்க. இதான் சட்டமா? இதான் அரசாங்கமா? இந்த நாட்டுலதான் வாழ்றோமா? இதான் ஜனநாயக நாடா? இதுதான் எங்களுக்கு ஜனநாயகம் நீங்க கொடுத்துருக்கீங்களா? இதுதான் சுதந்திர நாடா? ஏன் ஐயா காமராஜர் இருக்கும் போதும் சரி, பக்தாச்சலம் இருக்கும் போதும் சரி, எந்த ஒரு அப்பெல்லாம் கேட்டாக்கா நீங்க மீடியா இல்லைன்னு சொல்லுவீங்க. இந்த அளவுக்கு 3 வயசு குழந்தைய செஞ்ச அளவுக்கு இருக்கா? என்னைக்காச்சும் நம்ம பார்த்துருக்கோமா? இது இப்ப புதுசா தானே வந்திருக்கு. கொரோனா மாதிரி தானே இது வந்திருக்கு. கொரோனாவை நிறுத்த தெரிஞ்ச உங்களுக்கு இதை நிறுத்த தெரியலையே. ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம், ஒரு மாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள். ஒரு மாட்டுக்குன்னு நம்ம வளர்க்கக்கூடிய மாட்டுக்கு அதுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க ஏன் நம்ம தயங்குறோம்? என்னுடைய கேள்வி, இந்த நான் சொல்ற கோரிக்கை சட்டத்துல இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்றீங்க, அதை ஏன் கொண்டு வரல? கொண்டு வந்தீங்கன்னா நான் பேச வேண்டிய வேலையே கிடையாது. இதே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்போ வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் தான் இருக்கார். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே மெரினாவில் ஒரு பெரிய பதற்றத்தை உண்டாக்குது. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம உட்காடுறோம். நானும் அதில் பங்கேற்றதுல நானும் ஒரு ஆள், என்னுடைய இதுவும் இருக்குது அதில். அப்போ என்ன பண்ணுறாரு, ஓபிஎஸ்ஸால் இதை கொண்டு வர முடியல, அந்த ரத்து செய்ய முடியல. அப்போ நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி எங்கே போகிறாரு, ஐயா மோடி கிட்ட போகிறாரு. அந்த நிமிஷமே எல்லாரையும் கூப்பிட்டு பேசி கலந்துரையாடி அதை ரத்து பண்றீங்களா இல்லையா? இதையே உங்களால செய்ய முடியல? உங்ககிட்ட செய்யற திறமை இருக்குங்க ஐயா, உங்ககிட்ட அந்த அதிகாரம் இருக்கு. நீங்க ஏன் கண்மூடித்தனமா இருக்கிறீங்க? அப்ப உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆனாதானா? அந்த பிள்ளைங்களுக்காக தான் நான் பேசுறேன். நீங்க எடுத்த உடனே நான் முதலமைச்சரா இருக்கேன், நான் வந்து ஒரு பிரதமரா இருக்கேன், இதை கொண்டு வர முடியாது அப்படின்னாக்கா, ஐயா நீங்க எங்களுக்கான முதலமைச்சர், நீங்க எங்களுக்கான பிரதமர், நீங்க சட்டத்துக்கானவங்க ஐயா, மக்களுக்கானவங்க. நீங்க நாங்க எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல ஐயா, நாங்க இந்தியா ஃபுல்லாவே கேட்கிறோம். புறம்போக்கு நாய்களுக்கு தூக்கு தண்டனை வழங்குங்க. ஏன் இன்னும் நீங்க அதை கொண்டு வராத இருக்கீங்க ஐயா? ஒன்றுமே ஒரு சின்ன விஷயம்தான். இந்த நம்ம நிற்கிற மண் வந்து எப்படியாப்பட்டவங்க வாழ்ந்த மண். தமிழ்நாட்டினுடைய மண் எவ்வளோ பெரிய தியாகிகள் வாழ்ந்த மண். தியாகிகளுக்கே மரண தண்டனை கொடுத்த இடம் ஐயா இது. இந்த குழந்தை தாங்க கடைசியாக இருக்கணும். இதை வந்து இதோட தண்டனை வழங்கினீங்கனாக்கா குற்றங்கள் குறையும். ஒரு தாயா மன்றாடி அரசாங்கத்தையோ ஐயா நீதி அரசரையோ நான் கேட்டுக்கிறேன், இதை நிறைவேற்றுங்க தயவு செய்து. ஒரு தாயா உங்ககிட்ட விண்ணப்பிக்கிறேன். நான் மட்டும் கிடையாது, இந்த இந்தியா முழுக்க ஒரு தாயா உங்களை கையெடுத்து நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தண்டனை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுங்க. இதுதான் என்னுடைய கடைசி கோரிக்கை. இருக்கிற 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 8 மணி அளவில் காகித் மில்லா மணிமண்டபத்தில் உண்ணாவிரத போராட்டம் இருக்கிற, ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நான் இருக்கிறேன். எந்த கட்சி சார்ந்தும் கிடையாது, எந்த இதுவை சார்ந்தும் கிடையாது. தனிப்பட்ட ஒரு தாயா நான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இருக்கிறேன். அத்தனை குழந்தைகளும் மேலே இருந்து பார்த்து கொண்டு நமக்காக பேசுறதுக்கு இவ்வளோ தாய்மார்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க சந்தோஷப்படும். அந்த குழந்தைங்க உங்களை கூப்பிடுது, தயவு செய்து என்னோட வந்து கலந்து கொள்ளும். சென்னை காகித மில்லத் மணிமண்டபம் EB ஆஃபீஸ் பேக் சைடு இதை நடைபெறுது. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.